கர்த்தர் நல்லவர். 3 காரியங்கள் நம்மை தேவனோடு கூட வைத்து நம்ம என்ன செய்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. அதாவது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், விசுவாசிப்பாங்க அவ்வளவுதான். அதன் பிறகு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டாங்க, ஆனா நேசிப்பாங்க. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன், அவருக்கு நான் சிலை வச்சுக்கிறேன், வீட்டில் ஒரு சிலை வச்சு அதுக்கு மாலை போடுறேன், நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், சிலுவை கூட கழுத்தில் கூட தொங்க விட்டுக்கிறேன், ஏன் நேசிக்கிறேன் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் விசுவாசிக்கிறேன், நேசிக்கிற கூட்டம். இன்னொன்று கூட்டம் தேவைக்கு கீழ்ப்படிவாங்க. எதுக்குன்னா பிரச்சனை விடுதலை ஆகணும், அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரே நீ சொல்றதெல்லாம் கேட்குறேன், எல்லாம் வந்தவனை விட்டு போயிடுவாங்க. ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது 3லும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனிடத்து அன்புக்கு நிலைத்திருக்க வேண்டும், தேவ ரசத்தை கீழ்ப்படியலே நிலைத்திருக்க வேண்டும். இதை குறித்து 1 யோவான் இதை பற்றி எழுதுகிறார். யோவான் அவருடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு, யோவான்ல எழுதியிருக்கிறார். 1 யோவான் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தில் அவர் எதற்காக எழுதுகிறார் என்றால், முதல் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றார். இப்ப முதல் கேள்வி என்னன்னா, சந்தோஷமா இருக்கிறோமா? ஒருத்தர் தான் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இல்லைன்னா, ஆமா சந்தோஷமா இல்லை. நமக்கு தெரியுமா நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா சந்தோஷமா இல்லாம தெரியுமா? தெரியும். இப்ப சந்தோஷமா ஏன் இல்லைன்றதும் தெரியும். இப்ப சந்தோஷமா இல்லைன்னா பரவாயில்ல இருந்துட்டு போறேன் அப்படின்னு இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. நாம சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப சந்தோஷமா இல்லை அப்படின்னா நமக்கு தெரியும், இப்ப நான் எங்க வந்துடணும், ஆண்டவரே நான் சந்தோஷமா இல்லை, ஏன் அப்படின்னா எனக்கு தெரியுது, என்ன தெரியுது, இந்த விஷயம் என்னை சந்தோஷமா வைக்கவில்லை. நான் சந்தோஷமா இருக்கேன்னு தான் போனேன், ஆனா இப்ப என்ன ஆச்சு, இஞ்சி சாப்பிட்ட மாதிரி உட்காந்துக்கிறேன். என்னை எப்படின்னா என்ன பண்ணுங்க, திரும்ப அங்க கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. இப்ப இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்த ரொம்ப முக்கியம். உங்கள் சந்தோஷம், நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றது எழுதுறேன்னு சொல்லல, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி எழுதுகிறேன்றார். ஏன் அப்படின்னா எபிரேயர் புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதுகிறார்னா, அனித்தியமான பாவ சந்தோஷம். இப்ப சந்தோஷம் பாவத்தில் இருக்குதா? பாவம் செய்யறவன் சந்தோஷமா இருக்கிறானா? இருக்கிறான். சினிமா பார்க்குறவன் சந்தோஷமா போறான், படம் பார்க்கறதுக்கு. குடிக்கிறவன் சந்தோஷமா குடிக்கிறான், சந்தோஷமா இருக்குதுன்றான். என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுல சந்தோஷம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, நிறைவு இல்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ காரியங்களிலே சந்தோஷம் இருக்கிறது, நிறைவு இல்லை. நிறைவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? குறைவானதுன்னு அர்த்தம். அப்ப உலக பிரகாரமாய் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் சந்தோஷமா இருக்குது. நல்ல ஹோட்டலுக்கு போனா சந்தோஷமா இருக்குமா? இருக்குது. நல்ல ட்ரெஸ், நல்ல புதுசா விலையேறப்பட்ட உடை வாங்கி போட்டா சந்தோஷமா இருக்குது. நம்ம நினைக்காதது கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருக்குது. இந்த உலகத்துக்குரிய காரியம் கிடையாது, சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதுல என்ன இல்லையா? நிறைவு இல்லை. எங்க நிறைவு இருக்குது? இந்த இடத்துல நிறைவை குறித்து பேசுகிறார். அப்போ இந்த உலகத்துல நம்ம சொந்தக்காரா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், கணவன் மனைவி, அல்லது நம்ம வீடு சொத்து இடம் என்ன வேணா இருக்கலாம், எல்லாத்துலயும் சந்தோஷம் இருக்கும், ஆனால் நிறைவா இருக்காது. கல்யாணம் பண்ற அன்னைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும், அவர் காதுல கூட செய்தி கேட்காது, பிரசங்கம் கேட்காது. போன வாரம் அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவனுக்கு காது கேட்குமான்னு தெரியல, செய்தி கேட்க நினைக்கிறீங்களா? கேட்காது, ஒரே சந்தோஷமா இருக்கும். ஏன்? கல்யாணம் பண்ணி 1 மாசம் கழிச்சு தான் தெரியும். அப்புறம் சந்தோஷமா இருக்குதா கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏன் அப்படின்னா
இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சந்தோஷத்திலும் நிறைவு இல்லை. சந்தோஷம் மட்டும் இருக்கலாம், நிறைய பணம் கிடைச்சது, ஒரே சந்தோஷம்தான். அப்புறம் எங்க சந்தோஷம்? கொஞ்ச நாள் தான், ஏதோ தேவை வந்துச்சுன்னா போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், உலகத்தினுடைய சந்தோஷம் எல்லாமே நிறைவு இல்லை. ஆனால் இதுல மட்டும் சொல்றாரு, இது எதுக்கு நான் எழுதுனேன் காரணத்தை சொல்றார். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க தைரியமா சொல்லலாம், இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட சந்தோஷமா எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நிறைவானது எனக்கு நிறைவாய் வைத்திருக்கிறார். குறைவானது இல்லை, சந்தோஷத்துல ஒரு குறையும் இல்லை. இப்ப இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அனுபவிக்கிறோம். நாம் அனுபவிக்கிறோமா? பரிசுத்த வேதாந்தத்தில் நமக்கு சந்தோஷமாய் கொடுக்கப்பட்ட காரியங்களை சந்தோஷமா அனுபவிக்கிறோமா? அப்படி இல்லை, ஒண்ணு நம்ம சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். அனுபவிக்கிற என்ன சந்தோஷமா இல்லை. தேவன் நமக்கு சந்தோஷமாய் கொடுத்திருக்கிற காரியங்களை நான் அனுபவிக்கவில்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். நம்ம கையில ஈஸியா கட்டிச்சு. எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு. எண்ணெயில கொதிக்கிறன்னு தூக்கி போட்டாங்க அவரை, அதுல இருந்து ஆண்டவர் காப்பாத்தினார். அப்புறம் பத்ம தீவு நாடு கடத்திட்டான், ட்ரீலெஸ் ஐலாண்ட். அது மரமே கிடையாது. அப்படின்னா எப்படி இருக்கும்? வெட்டாந்தரையா இருக்கும், கல் உடைக்கிற வேலை. கடுமையான சூழ்நிலைகள், போராட்டங்கள், யார்கிட்ட பேச முடியாது, ஒரு அடிமைத்தனம். இப்படி எல்லா சூழ்நிலை நமக்கு எழுதி கொடுத்துக்கிறார். எதற்காக அப்படின்னா நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும். பவுல் அடிக்கடி எழுதுறார் பிலிப்பு நிருபத்துல, சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். ஏன்? நம்மளை பத்தி அவருக்கு தெரியும். நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன்றார். நல்லா கவனிங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? எங்க என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அதாவது நல்ல கவனிங்க. இந்த விசுவாசம், தேவன் பேரில் அன்பு, தேவனுடைய வார்த்தை கை கொள்ளுறீங்களா, அது இருக்கும்போது உங்க சந்தோஷத்தை ஒருவனால் எடுக்க முடியாது. இன்னும் வேணா உலகத்தில் நடக்கும், உங்க பக்கத்திலே பாம்பு வந்தா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒன்றும் நடக்காது. என்னை தேவன் பாதுகாத்து வருகிறார். அப்போஸ்தலன் பவுல் இவ்வளோ சந்தோஷம் எழுதுறாரு. அவர் சந்தோஷம் இல்லாம எழுதியிருப்பாரு? சந்தோஷம் இல்லாம எழுதியிருப்பாரா? சந்தோஷமா எழுதியிருப்பாரா? கட்டாயம் சந்தோஷத்தோடு எழுதியிருப்பார். அவருடைய சந்தோஷம் என்னன்னா, ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டாரு. எங்கேயோ போன பாவியா, ஆனா இயேசு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த கனமான ஊழியத்தை செய்ய தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த ஊழியத்திலே உதவாங்க தெரிந்து கொண்டாரு, இன்னொரு சந்தோஷம். உதவாங்க சந்தோஷமா? நான் சொல்ல, பைபிள்ல போட்டு வாசிங்க. அப்போஸ்தலர் 45:41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். அவமானம் வந்துச்சு, அவமானப்படுத்தப்பட்டார். இதை பவுல் என்ன செய்யறாரு? பவுல் இந்த உட்காவல் அறைக்குள்ள இருக்கிறான், 30 அடி உள்ள இருக்கிறான், மாட்டேங்கிறான். அங்க என்ன பண்றான்? ஆண்டவர் துதித்து பாடுகிற. இப்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்களா இல்லையா? இப்ப இது என்ன சந்தோஷம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ எல்லா நிலைமையிலும் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை சந்தோஷமா வைக்க விரும்புகிறார். இது உலகம் கொடுக்கிற மாதிரி இல்லை. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நிறைவு கிடையாது. இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று யோவான் விரும்பினபடினாலே இந்த நிருபத்தை எழுதினார். என்ன போராடி எழுதினான்னு தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினாருன்னு தெரியல. ஆனா இதை வாசிக்கிறதுக்கு நமக்கு பெரிய கஷ்டமா இது. இது அவர் எவ்வளோ பாடுபட்டு கொதிக்கிற எண்ணெயில போட்டு வெந்து எடுத்து எவ்வளோ பாடுகள், அது நடுவில் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் கிட்ட கேட்ட சொல்லி சங்கிலி போட்டு கையில கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த நிலையில் நான் உட்காந்து எழுதினுக்கிறேன். ஆனா அதை எடுத்து படிக்கிறது நம்ம கஷ்டமாகுது. கஷ்டமா தான் ஈஸியாகுதா?
சங்கிலி போட்டு கட்டிக்குது. கையில ஒரு சங்கிலி, காலில் ஒரு சங்கிலி, இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கிறான், அந்த பக்கம் ஒருத்தக்கிறான். தூங்க முடியுமா? ஒரு கொசு காது கிட்ட வந்து சுத்தினாலே தூக்கம் வரல. கொஞ்சம் சூடு அதிகமானவனே ஊச்சி ஊச்சி கொட்டின்னுக்கிறான். ஆனால் அங்கே ஃபேனை போட்டிருக்கோம். பவுலுக்கு ஏசி போட்டிருப்பாங்களா? ஒன்றும் இல்லை, சங்கிலி, கனமான சங்கிலி கையில் காலில் கட்டிக்குது. அந்த வெயிட்டை தூக்கினு சரியான ஆதாரம் இல்லை. குளிர்துன்றார், சில நேரத்தில் குளிரில் மாட்டிக்கின்றார். எல்லா சூழ்நிலை வேதனையோடு கூட இந்த நிருபத்தான் எழுதுறார். எதுக்கு? சபை இதை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை சபை அறிஞ்சிக்கணும். இவ்வளவு வேதனை, துன்பங்கள், பாடுகள், அடி, காவல், இது நடுவில் எழுதி கையில கொடுத்தா தூக்கம் வருது. எடுத்தவொன்னு என்ன வருது? தூக்கம் வருது. அவரு தூங்கல, தூக்கம் இல்லாம எழுதி கொடுத்துக்கிறாரு. ஆனா நம்ம வாசம் நமக்கு தூக்கம் வருது. கஷ்டமா இருக்குது. என்னடா இது, எப்படி நிலந்து பாருங்க. போன வாரம் ஃபுல்லாக யார் ஒழுங்காக பைபிள் வாசின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? பயப்படாதீங்க. அப்படின்னா நாம் எப்படி வைத்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை? நான் எப்படி பார்க்குறோம்? இவங்க முதல் காரியம் வந்து அவர் எப்படிப்பட்டவரா, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சந்தோஷமாக எழுதுறேன், இந்த நிருபம் உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் எழுதுறார். முதல் காரியம் என்னன்னா, நம்ம சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவராய் கர்த்தரை பரிபூர்ணமாய் விசுவாசிக்க வேண்டும். இப்ப நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கிறத பார்த்து தேவன் பேரிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம் சரியா இருந்தா ஆவிக்குரிய ஜீவியம் சரியா இருக்கும். இந்த விசுவாசம் சரியா இருந்தா நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இருப்பேன். இதுதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் காட், மற்றதெல்லாம் இரண்டாவது தான். என்ன வேணாலும் இருக்கட்டும், அது ரெண்டாவது தான். ஒரு வசனத்தை வாசிக்கும். அது தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வைக்க வேண்டிய இடம் இருக்குது. இப்ப நீங்க எந்த இடத்துல வச்சுக்கிறீங்க? முதன்மையா வச்சுக்கிறீங்களா இல்லை எங்கன்னா வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கிறீங்களான்னு தெரியல, வச்சுக்கிறோமானே தெரியல. கிறிஸ்துவை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? இப்போ வந்து 5ஆம் வசனம் வாசிங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாங்க வந்து சும்மாலாம் சொல்ல, நாங்க அனுபவித்து சொல்லுகிறோம். நாங்க அனுபவிக்கிறதா சொல்லுகிறோம். தேவன் எப்படி இருக்கிறாரா? ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இதை நாங்க பார்த்தோம், கேட்டோம், அவர் பேசினாரு, நாங்களும் பார்த்துருக்கிறோம் அப்படின்ற வாழ்க்கை. இப்ப நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? இப்படிலாம் வாழ முடியுமா? இப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. அது எப்படி வாழுறது அப்படின்ற நிறை வருது. இது காரணம் முதல்ல விசுவாசம் தான். ஃபர்ஸ்ட் நிற்கிறது ஃபெய்த். இந்த விசுவாசம் நமக்கு சரியா இருக்குமே ஆனால் இந்த முழுமையான ஒளியா இருக்கிற தேவனோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். ஒளியிலே, அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அப்படின்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒளியில் தான் நடக்கிறான்னு தெரியும். தேவன் ஒளியா இருக்கிறார், ஒளியிலே இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். நான் அந்த ஒளியிலே நடக்க வேண்டும் என்று தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இப்போ நான் எதற்காக இடத்தை கொடுக்க போகிறேன்? அவரோடு நடக்கிற வரைக்கும் தான் நாம் என்ன செய்வோமா? ஒளியா இருப்போம். அவர் விட்டு கொஞ்சம் விலகி போயிட்டா என்ன ஆயிடுவோம்? இருள் ஆயிடுவோம். இருள் எதை குறிக்கிறதுனா பாவத்தை குறிக்கிறது. விசுவாசம் சரியில்லைன்னா தேவனுடைய நடக்கிற அனுபவத்தில் சரியில்லாம தான் போவோம். இல்ல, விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறோம் என்றால் அவர் சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கின்றார். பவுல் தெரியுது எனக்கு, அவள் தான் இப்படிப்பட்டதான், அதாவது இப்படிப்பட்ட மரணத்துக்கு தப்பிப்பார்ன்றார். மரணம் எங்களுக்கிட்ட வந்துச்சு, அவள் தான் நினைச்சோம். ஆனாலும் கூட என்ன செய்யறோம்? உறுதியா இருக்கிறோம். அந்த விசுவாசத்தில் உறுதி நம்மை வெளிச்சத்திலேயே நிக்க வைக்கும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, உங்க ஜபம் நேரம் போயிடுது, வேத வசம் நேரம் போயிடுதுனாலே அவுட்டுன்னு அர்த்தம். நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை
உலக மனிதருக்கு கொடுக்கறதுனாலே அவுட்டு. இப்படி ஒரு கூட்டமா இருக்குது. எப்படின்னா, இந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே நடத்தாங்களே, நடந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, இப்போ இருளுக்கு போயிடுவாங்க. இருளுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லை நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் குறை இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன், இப்போவும் நல்லா தான் இருக்கேன், அது அப்போ இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் உண்மை அது இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, அவர் சத்தியத்தின்படி நடவாமல் நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும், ஐக்கியப்பட்டு சொல்லினே இருப்பாங்க. ஆனா எங்க போயிருக்கிறாங்க, எல்லாம் இருக்கும், பொய் இருக்கும், பித்தலாட்டம் இருக்கும், உண்மை இல்லாம இருக்கும், உலக காரியம் இருக்கும், சபை கூடுதல் இல்லை, எல்லாம் இருக்கும். இருந்துன்னு என்ன சொல்லுவாங்க கடைசியில, இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், அவர் தான் நடக்கிறேன். அப்ப அவர் கூட நடந்த அப்படின்னா என்ன இருக்கக்கூடாது, பொய் அங்கே இருக்கக்கூடாது. அங்க என்ன இருக்கக்கூடாது, உண்மையற்ற காரியங்கள், இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாத காரியங்கள், இதெல்லாம் இருக்க முடியாது. அவனா இருக்கிறேன், இப்படியே இருக்கிறேன், அப்படியே இருக்குன்னு சொல்லினு அப்ப என்ன அது என்ன பொய் சொல்லிலாம் இருக்கிறேன்னு சொல்றாரு. பொய் யாருக்கு சொந்தம், பிசாசு சொந்தம். அப்ப நான் அவரோடு இருக்கிறேன்னா சத்தியத்தின்படி நடக்கிற முன்னிச்சால் தான். அங்க காம்ப்ரமைஸே கிடையாது, யாரு கூடயும் ஒத்துவும் போக முடியாது, யாரு கூட ஒத்து போக முடியல. ஏன், அவரோடு நடக்கிறேன். யாரா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனையா இருக்கட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும், பிள்ளைங்களா யாரா இருக்கட்டும். ஒரு பையன் ஸ்ட்ராங்கா சொல்றான், என்ன சொல்றான், நான் நான்கடிப்புல உனக்கு பாட்டில் வாங்கி கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு போராட்டம், ஒருத்தருக்கு சிகரெட் வாங்கி இது வரைக்கும் வாங்கி கொடுத்தா இனிமேல் என்ன செய்ய முடியாது, நான் வாங்க முடியாது. ஏன், நான் ஆண்டடிப்பில்லை, சாட்சி கேட்டேன், நான் பிரச்சனை வந்தது, ஆனால் உறுதியாக இருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் தேவனோடு கூட நடக்க வைக்கிறதை நாம் புரிந்து கொள்ளும் போது யாரா இருந்தாலும் சரி, நோ காம்ப்ரமைஸ். மற்ற காரியத்துக்கு நாம் போகலாம், தப்பு கிடையாது, ஆவிக்குரிய காரியம் செய்யலாம். ஆனால் உலக பிரகாரமான எந்த காரியத்திற்கும் உங்களோடு என்ன செய்ய முடியாது, நான் பிரயாணம் செய்ய முடியாது. நான் தேவனோடு நடக்கிற ஆளு. அவங்களுக்கு தெரியணும், உங்களை பார்த்தாலே சொல்லணும், இவன் வரமாட்டான். ஏன், தேவனோடு நடக்கிறவன். 10ஆம் வாசிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நல்லா சொல்றாரு தெளிவா. என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, உண்மையை சொல்லுங்கன்றாரு. சும்மானா வெளிச்சத்து நடக்கிறேன், வெளிச்சத்து நடத்துறேன், தேவனோட நடக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் உலக காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நான் ஒன்றும் செய்யலையே, வாயை தொடச்சிக்கிற கதை. நீதிமன்றம் சொல்றீங்களா, வாயை தொடச்சிக்கிறது, எல்லாம் செஞ்சுட்டு வாயை தொடச்சிக்கிற கதை தான் இது. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, நாம் அப்படி நாம் போய் பாவம் செய்யவில்லை என்று என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகளாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்கு இராது. முண்டி வச்சு அப்ப என்ன செய்யணும் விரும்புகிறான்னா, ஒத்துக்கன்றாரு, உண்மையை ஒத்துக்க, பாவம் சாமா சரியில்லை அப்படின்னு ஒத்துக்குனா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல உதவி செய்கிறார். வாசிங்க 2ஆம் முதல் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை முதல்ல என்ன சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாருக்கும்படி இவள் எழுதுகிறேன் என்றார். 2வது அதிகாரம் அப்புறம் தான் பிரிக்கப்பட்டுச்சு, 5ஆம் நூற்றாண்டு பிறகுதான். சரி, 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன எழுதியிருக்கிறாரு, பாவம் செய்யாதபடிக்கு என்ன எழுதுகிறாரு, பாவம் செய்யாதபடிக்கு என்ன எழுதுகிறாரு, இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார், பரிந்து பேசுகிறார். 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துங்க இதில் தான் எழுதுறாரு, பரிந்து பேசுறாரு, நமக்காக அவர் நமக்காக பலியாகி இருக்கிறார். அதையும் சொல்றார், அவருக்காக என்ன செய்யறதுதான் 2ஆம் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆமா, 3ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஆமா, அவருடைய கற்பனைகளை நாம் இங்க வந்துடுறார், கற்பனை முக்கியம் பண்றாரு, அவரிடத்துல அன்பு கூறுதலை பற்றி சொல்றார். யோவான் தான் ரொம்ப அதிகமாய் அன்பு கூறுதலை பற்றி எழுதுறார், அவருடைய சுவிசேஷ புத்தகத்தின எழுதுறார். அடுத்து அன்பு கூறுதல் பற்றி அதிகமா, நிலைத்திருத்தலை பற்றியும் அன்பு கூறுதல் பற்றி அதிகமா எழுதுறார்.
இப்போ இங்க அவர்தான் நமக்கு பலியாகி இருக்கிறார். கற்பனைகளை நாம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோம், அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். இப்ப தேவனை அறிந்திருக்கிறேன். எப்படி அறிந்திருக்கிறேன்? அவர் தெரியும், அவ்வளவுதான். அப்படி சொல்றது வேற. எங்க அப்பா அம்மா சொல்லிக்கிறாங்க, இல்லை எப்படியோ தெரிஞ்சு சண்டே ஸ்கூல்ல கத்துக்கிறேன், இயேசு பற்றி தெரிஞ்சு, அவ்வளவுதான். ஆனால் இப்ப நாம் வளர்ந்திருக்கிறதின் அடையாளம் என்ன? அவர் விசுவாசத்தின் உறுதியா இருப்பதின் அடையாளம் என்ன? அவரை நேசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்த அடையாளம் என்ன அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன். கற்பனைகளை கை கொள்ளாதவன் யார் அப்படின்னா பொய்யனா இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. கற்பனை கை கொள்ளல அப்படின்னா அவரை அறிந்திருக்கவில்லை. அறியாமலே நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொன்னா பொய்யனா இருக்கிறான், சத்தியம் இல்லை. என்னைக்கு நிறுத்துறோமோ அங்க சத்தியம் போயிடும். என்றைக்கு அவருடைய கற்பனையில் கீழ்ப்படுத்த நிறுத்துறோமோ அன்னைக்கு எல்லாம் போயிடும். பொய் தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லை, பொய் வந்துடும். அப்போ நாம் எப்போது உண்மை பேசுவதற்கு பழகிங்க. உண்மைதான் பேசுவேன், அவ்வளோதான். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உண்மை தான், இதுதான் சொல்ல முடியும். இப்போ உண்மையை பேசினா பிரச்சனை வருமா? வரும், வரதான் செய்யுது. நான் ரொம்ப கரெக்டாக உண்மையை சொன்னேன், சொன்ன உடனே அவ்வளோதான் ஆயிடுச்சு. சரி, சில பேர் நான் பிரச்சனை சந்திக்கிறோம், அதுக்காக நான் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பரவாயில்ல. தேவன் அதை விட மேலான காரியங்களை செய்வார். தேவன் கட்டாயம் செய்வார். நம்முடைய உண்மை அவர் பார்க்கிறார். உண்மை நிமித்தமா நான் இவரை இழந்து போயிட்டேன், இவருடைய காரியம் போயிடுச்சு அப்படின்னா ஆண்டவர் பார்க்குறாருல்ல, எனக்காக நீ உண்மையாக இருந்த, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அது தேவன் செய்வார். அப்போ நான் அவருடைய கற்பனைகளை கை கொடுத்துல உண்மையாக இருக்கு. 5ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமா, நாம் அவருக்குள் இருக்கிறோம். யாரும் சொல்ல வேணாம். ஒருத்தர் தலைமையில கை வச்சு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். சும்மா சொல்லுவாங்க 4 பேர், அதை கேட்டு சந்தோஷப்படக்கூடாது. எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அவருடைய வசனத்தை கை கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டு இருக்கும். வசனத்தை இங்க கை கொள்ள தேவ அன்புக்குள்ள வந்துடும். தேவனுடைய பிரசனத்துக்குள்ள தேவ அன்பு என்ன செய்யும்? பூரணமாகும். இப்ப தேவனை நேசிக்கிறீங்க, அது அப்படியே உள்ள வந்துச்சு, அந்த அன்பு உள்ள வந்துச்சு. உங்களுக்கு உள்ள வர 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 என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறேன், ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறேன், கீழ்ப்படுகிறேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் செய்ய 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 அன்பு என்ன செய்து பூரணப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் அவருக்குள் இருக்கிறேன் என்பதை யாரோ ஒருத்தர் தலைமையில கை வச்சு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இதை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இல்லாதான் எதிர்பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா? அவருக்குள் இல்லை, வசனத்துக்கே கீழ்படியில, ஜபம் ஒண்ணுமே இல்லை. ஆனா யாருன்னா தலைமையில கை வச்சு என்ன பண்ணணும்? ஆண்டவர் கூட இருக்கிற சொல்லிட்ட தலைக்கால் புரியாம ஆயிடும். ஆனா அவர் கூட இருக்கிறார் அப்படி என்பதின் அர்த்தம் இங்க எப்படி போடப்பட்டிருக்குன்னா, அவருடைய அன்பு கற்பனை கீழ்ப்படியும் பொழுது அன்பு பூர்ணப்பட்டிருக்குது, அப்பதான் இருப்பார். சும்மா இருக்க மாட்டார். சும்மா இருக்கிறாருன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், அது உண்மை இல்லை. போய் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்லலாம், உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம், அதுக்காக என்ன செய்யலாம்? அடிச்சு விடலாம். காசா பணமா சொல்லு, ஒரு தரிசனம். அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னா நீங்க சொல்லணும். யாருன்னா தலைமை சொல்றாங்கன்னா அது எப்படி இருப்பார்? என் கூட எப்படி இருப்பார்? நான் தான் பைபிளே படிக்கிறது கிடையாது, வசனமே வாசிக்கிறது கிடையாது, அதெல்லாம் மறந்துட்டேன், கீழ்படிதான் இல்லை, அப்புறம் எப்படி இருப்பார்னு சொல்லுவேன். வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? முதல் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமா. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் பார்க்கணும் எப்படிப்பட்ட அன்பு. கொஞ்சம் வாசிக்கணும், வசனத்தை தேடணும். ஆமா, புரிஞ்சுக்கிறேன். ஏன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் எனக்காக, எல்லா பாடுகள் பட்டு ஜீவனை கொடுத்து என்ன செய்திருக்கிறாரு? நேசித்திருக்கிறார். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அன்பு. இது உலகத்தாண்ட போய் சொன்னா கேட்பானா? போயினே இருப்போம். அதனால நம்மையும் தெரியாது. நாம சொன்னாலும் இப்ப இவ்வளவு விஷயம் உலகத்தான் தெரியாதனாலதான், பிலாத்துக்கு தெரியாதனாலதான் பிலாத்து என்ன சொல்றான்? சிலுவையில் இவர் அறையன்றார். ஆசாரிகளும் கூட இருந்த பிரதான ஆசாரி அவன் எல்லாம் இருக்கிறான், அறையன்னு கத்துறான். ஏன் கத்துறான்? பிதாவை வைத்திருக்கிற அன்பு தெரியல அவனுக்கு. இப்ப நம்ம நிலைமையும் அப்படிதான் இருக்குது. நாம எப்படி இருக்கிறோம்? இந்த அன்பு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம உலக நம்மை குறித்து என்ன சொல்றதுன்னு கவலைப்பட மாட்டோம். இந்த அன்பை நான் புரிஞ்சுக்கணும். பிதா என்னிடத்தில் எவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறார், நான் அவரிடத்தில் எவ்வளவு அன்பா இருக்கணும், இதானே முக்கியம். அப்ப நான் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் என்பதில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். 5ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். முடிச்சேன் நான் 10 நிமிஷத்துல. 1ஆம் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். முதல்ல இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளே பிறந்திருக்கிறோம். அடுத்தது பிறப்பித்தவர் கிறிஸ்து. பிறப்பித்தவிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அப்படின்னா கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறது. அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்தில் அன்பு கூறுகிறான் அப்படின்னா அவரால் பிறந்தது. சக விசுவாசி உங்க குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரர், சுத்தி இருக்கிறவங்க, இவங்களிடத்தில் நாம் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். இப்போ உங்க விசுவாசத்தின் உறுதி இங்க இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க கிறிஸ்துவை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன் என்று எப்படி காமிக்க முடியும்னா இந்த அன்புனால தான் காட்ட முடியும். நான் எல்லா இடத்துலையும் அன்பா இருக்கிறேன், எல்லாம் எதிர்க்கிறாங்க, எல்லாம் பேசுறாங்க, ஆனா நான் அன்பா இருக்கிறேன். இந்த விசுவாசத்தின் உறுதி எங்க இருக்குதுன்னா இந்த அன்பில் இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் முதல்ல விசுவாசத்தில் உறுதி, இரண்டாவது தேவனிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படின்னா நாம் தேவனுடைய கற்பனைகளை என்ன செய்வோம்? கை கொள்வோம். தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அது கீழ்ப்படியும். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியும். அது நமக்குள்ள வருது அப்படின்னாலே தேவனுடைய பிள்ளையிடத்தில் என்ன செய்வோம்? அன்பு கூறுகிறா இருப்போம். தேவனை விசுவாசிகள் தேவனிடத்தில் என்ன பண்ணுவாங்க? அன்பு கூறுகிறார்கள். தேவனின் கற்பனையை கை கொள்ளுங்கள், தேவனின் பிள்ளையிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது இல்லையா? அதே பகுதி வாசிங்க. 4ஆம் வசனம் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப நமக்கு வெற்றி இருக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்குதா இல்லையா? நல்ல சத்தமா சொல்லாமே. நீங்க சொல்றதை பார்த்தா இல்லாத மாதிரி இருக்குது. ஆமா, இருக்குது இல்ல? ஆமா, ஆண்டவர் என்னை ஜெயிக்க வைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஜெயிக்க வைக்கும்படிதான் இதை செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்து கொண்டார். இப்ப அவர் ஜெயித்தாரா? ஜெயித்திருக்கிறார். இப்ப அவர் எப்படி ஜெயித்தார்ன்றதை நீங்க பார்க்கணும். இப்ப இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது பிசாசை எப்படி ஜெயித்தார் அப்படின்ற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலே நீங்களும் பிசாசை ஜெயிக்கலாம். இயேசு ஜெயித்தது போல ஜெயிக்கலாம். இப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? அவர் மாதிரி தான் உங்களை வச்சுட்டாரு. நீங்க யார் அப்படி கேட்டா தேவனுடைய பிள்ளை. பிதாவுக்கு தேவன் என்ன சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்துவை போல தான் உங்களை நான் பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவை போல தான் உங்களை நேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை போல தான் உங்களை எனக்கு பிள்ளையா வைத்திருக்கிறேன். இப்போ அதையும் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க எதுவுமே ஏமாற்ற முடியாது. என்ன ஏமாற்ற முடியும்னா
அவர் வேற நான் வேறன்னு சொல்ல முடியுமா? இதான் அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை தான் தெரிந்து கொண்டார். அதனால இப்போ நாம் அதையும் ஏமாற்ற கூட முடியாது. எப்படி ஆண்டவரே சொல்லவே முடியாது. கேட்டால் என்ன சொல்லுவார்? அவரை போல தான் நான் முன்னையும் வச்சிருக்கிறேன். இப்போ அவரை போல நமக்கும் உலகத்தில் வெற்றி தந்திருக்கிறான். அது சொல்றார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதான் தேவன் சொல்றாரு, நான் உன்னை இயேசு கிறிஸ்து எப்படி என்னுடைய குமாரனா இருக்கிறேன் அதே போல வச்சிருக்கிறேன். எங்க வாசம் 4 அதிகாரம் 1 வாசம் பிள்ளையா வைத்திருக்கிறேன். அப்படி அதே போல நேசிக்கிறேன். அதே போல அவர் கொடுத்த மாதிரியே பரிசுத்த கொடுத்திருக்கிறார். இப்ப அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் வேற, எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேறையா? ஒரே பரிசுத்த ஆவிதான். நாம அவரோடு இருக்கிற அனுபவம் தான் வேற. நான் சொல்றது புரியுதுங்களா? அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, விசுவாசிக்கிற, அனுபவிக்கிற விதம் தான் வேற தவிர ஒரே ஆவியானவர் பரிசுத்தான கொடுத்துக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு தான் அதை கொடுத்துக்கிற, நீ இப்படி சொல்ல வேண்டியதானே. அதாவது நல்லா கவனிங்க, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இயேசுதான் தேவை. உங்க பாவம் மன்னிக்கப்படணும் என்ன செய்யணும்? பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசுறார். இப்ப என் பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக நான் உபவாசம் போட்டு ஜாம் பண்ண போறேன். உபவாசம் போட்டு ஜாம் பண்ணா பாவம் மன்னி போயிடும். அல்லது சூடு வச்சுக்க போறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, முட்டி போட்டுன்னு அப்படியே உட்காந்து போறேன், கையை தூக்கி பிடிச்சின்னு போறேன். ஒருத்தர் முள்ளு மேல பத்துக்கிறார். எதுக்கு? பாவம் மன்னிக்கப்படும். ஒண்ணுமே இல்லை. எளிதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமேயானால் நான் எங்க வரணும்? விசுவாசிக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தை, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்க விசுவாசத்தில் ஆழமாய் வேரூன்றி போக போக என்ன நடக்குன்னா, பாவத்திலிருந்து விடுதலையாய் கொண்டே இருக்கிறோம். அன்புக்குள்ளே வளர்கிறோம். கற்பனை கீழ்ப்படிதலே வளர்கிறோம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு நடக்கிறேன் தைரியமா சொல்லலாம். தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். விசுவாசம் உங்களை விட்டுருவானா? விட மாட்டானா? விடுவானா? விட மாட்டானா? நடந்துட்டு போ அப்படின்னு விட்டுருவானா? அதுக்கும் விசுவாசம் தேவை. விட மாட்டான்னு சொல்லினே இருந்தீங்கன்னா அதான் விட மாட்டான். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லுங்க. ஆனால் எப்போ ஒன்றும் பண்ண சொல்லணும்னா, இது 3த்தையும் கரெக்டாக பார்த்துக்கினே இருக்கு. சும்மா வாய்க்கு வந்தால் சொல்லணும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ வாய்க்கு வந்தாலும் அடிக்கிறது. அப்படி கிடையாது. இது எளிதான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீ உன்னுடைய பாவ மன்னிப்புக்காக மீட்கப்படுறதுக்கு என்ன பண்ணு? என்ன செய்யாது, விசுவாசி. என்ன, அவ்வளவுதான். உனக்கு எப்பெல்லாம் பிசாசு சோதனை வருது, என்ன விசுவாசி, எதிர்த்து நின்று, அவ்வளவுதான். என்னுடைய வார்த்தை கீழ்ப்படி. இப்ப நான் வேதத்தை வாசிக்க நினைக்கும் போது தான் எதனா போன் வரும். உடனே என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். யாரா இருந்தாலும் சரி, நான் ஜாம் பண்ணிட்டு தான் எடுப்பேன், பைபிள் வாசி தான் எடுப்பேன். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? அதுதான் விசுவாசத்தின் உறுதி. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விசுவாசத்தை உறுதியாக இருக்கிறேன், தேவனத்தை நேசிக்கிறேன், ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலை கண்டு செலுத்துகிறோம். எங்களுக்கு தாழ்த்தி திருவிழா கருத்தப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கவும் நேசிக்கவும் இந்த வார்த்தை கீழ்ப்படியும் இருக்கும் பொழுது எங்களுக்கு வெற்றியை தருகிறேன். ஆண்டவர், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உம்மோடு நடக்கிற வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறார்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமாகுது. சரீரத்தில் ஆண்டவர், ஆவியிலே நாங்கள் பலனடைந்து உம்மோடு நடக்க உதவி செய்யும். தொடர்ந்து உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். உங்களுடைய ஆஸ்வதிங்க, உங்களுடைய பிரயாசம் பண்ணி வாங்கி ஆசம் ஜிபிக்கிறோம். சரீர பலவீனத்தோடு சோல் வந்த ஒவ்வொரு கத்தத்தோடைய ஆணி பாய்ந்த கரத்தனை தொட்டு சுகமாக்க முடியான்னு ஜிபிக்கிற ஆண்டவரை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துள்ள வேலை பிரயாணம் எல்லாத்திலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லாத்தையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.